ஹாய். அப்போ 4ஆம் தேதி ஓட்டுன்னு பாருங்க. யார் வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், பதவி, காசு, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. நம்ம பார்த்தா அவன் இப்போலாம் இப்படி கும்பிடு போட்டாங்க, பிறவரெலாம் எப்படி கும்பிடு போடுவாங்க தெரியுமா? இப்படி கும்பிடப்படுறது என்ன தெரியுமா? அவங்களாம் எனக்கு தெரியலைன்னு தலையாட்டுறது. நீங்கள் யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தலையாட்டுறது. இப்போ ஓட்டுக்கு முன்னாடி இப்படி கும்பிடாது, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரியும்னு சொல்லி கும்பிடுறது. அப்போ யார் 4ஆம் தேதி நீங்கள் முதலமைச்சராக ஆகுங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வந்தாலுமே, ஆனால் யார் வந்தால் கொஞ்சம் தலக்கணம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிங்க? எனக்கு தோணுது விஜய் சைடு இருந்து வந்தால் தான் தலக்கணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா விஜய்க்கு இருக்காது, சிலப்போ விஜய் அண்ணாவுக்கு இருக்காது. அவங்கள சுற்றி இருக்கிறாங்களே கொஞ்சம் நிறைய கூட்டங்கள், அவங்களுக்கு ரொம்ப தலக்கணம் அதிகமாயிரும். ஏன்னா பாருங்க, எங்கள் அண்ணன் வந்துட்டார், எங்கள் அண்ணன் சிங்கக்குட்டி வந்துட்டார், யாரெல்லாம் என்ன அதுக்கு முறை தான் வரும் சண்டை. யாரெல்லாம் என்னல சொன்னீங்க, இப்போ எப்படில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை வரும். முக ஸ்டாலின் அவர் வந்தால் சாதாரண எப்பவும் போல தான் இருக்க போகுது. அப்போ நம்ம எடப்பாடி அவர் வந்தாலும் அப்படி தான் இருக்குவார், அவர் எதாவது பண்ண போகிறாரு. ஆனால் விஜய் அண்ணன் வந்தால் தான், விஜய் அண்ணன் கூட கொஞ்சம் பேசாமல் இருந்துருவார். ஆனால் கூட இருக்காங்களே, சுற்றி இருக்காங்களே, தலக்கான உச்சக்கட்டத்தில் போய் வானத்துக்கு மேலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போகிறாங்க. அவ்வளோ இதில் ஆணவத்தில் ஆடுவாங்க. ஏன்னா நீங்கள் சும்மாவே ஒரு இடத்துக்கு வந்தால் எங்கள் அண்ணன் வந்துட்டார், என் புருஷன் வந்துட்டேன்னு சொன்ன போல் நாங்கள் இருக்கோம், எங்கள் அண்ணனுக்கு புருஷனாக பொண்டாட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பாங்க. இதில் வேறு முதலமைச்சர் ஆகுனா எப்படி என்ன ஆட்டம் போடுவாங்களே தெய்வமே, கடவுளே இறப்பலாம். அதெல்லாம் பார்க்க என்ன நிலமையில் இருக்க போகிறோம்னு தெரியலை. இப்போ இந்த லைவ் இந்த வீடியோ போட்டால் இதே ஒரு ஆள் ஒரு வீடியோ, ஏன் விஜயனை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிச்சு. இதில் வேறு இது போட்டாலே நம்ம பேசுனதில்லை, அவங்கள தப்பாக சொன்னது கிடையாது. அவங்க கூட சுற்றி இருக்கவங்க நல்ல தலக்கணத்தோடு இருப்பாங்களே அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அவங்க கூட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் நினைப்பாங்க. ஆனால் அந்த கூட இருக்காங்கள்ல, அவங்க பெரிய நாங்கள் தான் எல்லாம் 5 வருஷத்துக்கு இதுங்களுக்கு தலைவலி தாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு யார் வருவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளோ நாள் அவங்க இப்படி கும்பிடு போட்டாங்க, இனி இப்படி போடுவாங்க. நீங்கள் யாரோ எனக்கு தெரியாதுன்னு கும்பிடு போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போ நீங்கள் யார் வருவாங்கன்னு சொல்லுங்கள். யாருக்கு தலக்கணம் அதிகம் வாவுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.